சூறாவளி மாதிரி பறக்கிறான் நண்பர்களே. அவன் யாருன்னு தெரியல. ஐயோ சாப்பாடுலாம் கம்மி. தலைவர் என்னது இது? என்ன வேற ஏதோ தப்பாக தோணுது. ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து பாம்பு, பல்லி, அப்புறம் இந்த தவளை, ஸோ இந்த மாதிரி நிறைய உணவுகளை வந்து இவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க போல. இவங்க டக்கு நான் வரேன்றான் ஆட்டோவில். இந்த பக்கம் வந்தோம் நாங்கள். அந்த சம்பாப்பூர் அந்த ஆதிவாசி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்குள்ளே வந்தோம். அந்த கிராமம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து திருப்பிட்டாரு. டிதி டிதி டைகர் ரிசர்வுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போது. ஸோ அவங்க வந்து பயப்படுறாங்க நம்மளை பார்த்து. பட் அது எல்லாருக்குமே இருக்கு தானே செய்யும். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பயப்பட செய்வாங்க. பாருங்க இங்கே எலிஃபெண்ட்டோட போர்டு வச்சுருக்காங்க, எலிஃபெண்ட் கிராசிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் மக்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய டைகர் ரிசர்வ் இருந்தாலுமே மக்கள்லாம் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி பிளேஸில் மட்டும்தான் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபென்சிங்லாம் போட்டு பாருங்க. டீ வந்து மண் இதில் வந்து சூடு பண்ணி அது அழகாக சிரிக்கிறாரு. சூப்பர். டைகர் வருமா, பட் வந்து இவங்க எந்த ஒரு ஃபென்சிங்குமே எதுவுமே போடாமல் இருக்கிறாங்க. பழகிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்களாம் அந்த காலத்துலேருந்து வாழ்ந்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக பழகிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டில் எப்படி இவங்க இது சர்வே பண்ணுவாங்க அவங்க? இந்த தருன்ற அந்த ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியன், நேபாள் அந்த பார்டரில் பீகார் மக்களால் வந்து அழைக்கப்படுவாங்களாம். அவங்க இந்தியாவோட பார்டரு, அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேபாளோட பார்டர் அது. ஸோ பார்த்துங்க, நான் வந்து டைகர் ரிசர்வான் இதுக்குள்ளே தான் போனோம். பட் வந்து இப்போ ஓப்பன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பீகாரோட கிட்டத்தட்ட லாஸ்ட்டு வில்லேஜ் இதுன்னு சொல்லலாம். நம்ம நேபாளுக்கும் கரெக்டாக ஒரு ஆறு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேபாள், இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்தியா. அது வந்து பீகாரோட லாஸ்ட் வில்லேஜ். இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வால்மீகி டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 டைகர் இருக்காங்க. ஸோ பீகாரில் இருக்க ஒரே ஒரு டைகர் ரிசர்வ் இதுதான். டைகர் ரிசர்வ் வந்து இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது. ஏன்னா வந்து அக்டோபருக்கு அப்புறம் தான் வந்து அந்த டைகர் ரிசர்வ் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் அதை தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜ் இருக்குது. இங்கே பழங்குடி மக்கள் இருக்காங்க, அதில் தாருன்றாங்க, அப்புறம் 2-3 பழங்குடி வில்லேஜ் இருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம இப்போ என்னென்னா, எங்களுக்கு வந்து ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. காலைல நாங்கள் வந்து ஒரு 5 மணிக்கே வந்துட்டோம். நாங்கள் 5 மணிக்கு வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர்கிட்ட கேட்குறோம் அங்கன்னு சொல்லிட்டு. பட் வந்து ப்ராப்பராக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. பட் ஏதோ ஒரு ஆட்டோக்காரை வச்சு அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் போட்டு இப்போ வந்து அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் எப்படி வருவோம்னு சொல்லிட்டு தெரில. அந்த மக்கள்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். பட் என்ன இருந்தாலும் அவங்களோட மக்களோட அந்த வாழ்வியலெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய ஷேர் ஆகும். ரிஸ்க்கான பிளேஸ் தான், நிறைய இடத்துல கேமரா எடுக்க முடியாது. பட் என்ன இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இந்த ரிவர் தண்ணி வருது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நேபாளிலேருந்து வருது. ஸோ நேபாளுக்கு நீங்கள் போனோன்னா இந்த வழியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணி போகலாம். ஒன்றும் இல்லை, உங்களோட அந்த ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் கண்டிப்பாக. ஆனால் இப்போ நாங்கள் வந்து நேபாளுக்குள்ளே நாங்கள் வந்து போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்மி இது. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் வந்து டைகர் ரிசர்வான், இதுக்குள்ளே தான் போனோம். பட் வந்து இப்போ ஓப்பன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, அங்கே பாருங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேபாளிலேருந்து வந்தவங்க, இங்கேருந்து நேபாளிலேருந்து அங்கே போகிறவங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்க பார்டர். இது அப்படியே வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். வெயிட் காடி இருக்கோ காடி. ஸோ இதுதான் வந்து நேபாளோட பார்டர் போல்.
ஃபைனலாக இந்த பார்டருக்கு வந்து நம்ம வந்தாச்சு நண்பர்களே. இது வந்து இந்தியாவோட பார்டரு, அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேபாளோட பார்டர் அது. ஸோ பார்த்துங்க. மானு அங்கே பாருங்கள், மான் வந்து குடிச்சு தண்ணியில் வந்து ஐயோ மாட்டினாரு. ஃபோன் வேறு இல்லையா என்கிட்ட, ஃபோன் அவர் எடுத்துகிட்டு கோவை விட்டு எடுப்பார் அவர். தமிழாண்ணா அண்ணா? தமிழா? ப்ரோ இவர் பார்த்தீங்கன்னா கேங்டாக் ரிவரான், ஓகேவா? அங்கே அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேபாள் சைட்லேருந்து அப்படியே வருது இந்த ரிவர் அப்படியே ஃபுல்லாக. ரெஸ்கியூ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மானை. இந்த ட்ரிப்பு நம்ம பார்டரில் இருக்கிறது மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்த ட்ரிப்பு வேணால் ஃபுல்லாக நேபாளே ஒரு 5 நாள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எப்படி வந்து தரை வழியாக நம்ம நேபாள் போகிறதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம எங்கே டிரைவர் காணோம் போட்டிருக்காங்களா நண்பர்களே? இதுதான் சஃபாரி கேம்ப்பு, இப்போதைக்கு அலோடு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரலாம் நம்ம நேபாள் பண்ணுறப்ப இங்கே சஃபாரி அட்டன் பண்ணிட்டு நம்ம நேபாள் போகலாம், ஓகேவா? அந்த பக்கம்லாம் கூட ஃபுல்லாக ஆதிவாசி தான் இந்த மக்கள் வந்து. ஸோ நம்ம இந்த பக்கம் இருக்கிற மக்களை பார்க்கறதுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் ஆர்மி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அதிகமாகவே இருக்குது. நம்ம கேமரா டப்பு டப்புன்னு நம்மளால் தூக்க முடியாது, அதனால் கொஞ்சம் மறைச்சி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். பார்க்கலாம். गाड़ी रोको क्या आदिवासी पड़ा क्या आदिवासी இந்த தருன்ற அந்த ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேபாள் அந்த பார்டரில் பீகார் மக்களால் வந்து அழைக்கப்படுவாங்களாம். இவங்க வந்து ரொம்ப ரிசர்வ் டைப்புன்றதுனால வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லாம் கொடுத்து இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விவசாயம் அதை சார்ந்து தான் அவங்களோட ட்ரைப்ஸே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தரு ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலியெல்லாம் சாப்பிடுவாங்களாம் பிடிச்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே நம்ம போகிற வழியில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம வீடே பார்த்தீங்களா அந்த குச்சியில் தான் செஞ்சுருக்காங்க. भैया चल चल भैया तमिलनाडु शूट आदिवासी ஸோ நண்பர்களே இங்கே வந்து பாருங்கள், இதுதான் எங்களோட வீடு ஃபுல்லாக. வீடு அங்கே வந்து பாட்டி வந்து உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டில் எப்படி அவங்க இது சர்வே பண்ணுவாங்க அவங்க? பாட்டி வந்து சமைக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களோட இதுவுமே வந்து என்னென்னா விறகுலாம் சேகரித்து அதுதான் பண்ணுவாங்களாம். அவங்க ஒரு 10 இருக்காங்க. என்ன ப்ரோ இதா புலி வர இடமா? ஹலோ டைகர் அண்டா நண்பர்களே பாருங்கள், அந்த காட்டுக்குள்ளே அந்த புலியோட தான் இவங்க வந்து வாழ்வாங்களாம் இவங்க எப்பவுமே. ஆஹா इधर इधर के टाइगर अभी बहुत अंदर நண்பர்களே பாருங்க, டைகர் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஃபுல் ஃபாரஸ்ட். ஓகே டைகர் பாருங்கள், இங்கெல்லாம் டைகர் வருமா. பட் வந்து இவங்க எந்த ஒரு ஃபென்சிங்குமே எதுவுமே போடாமல் இருக்கிறாங்க. பழகிட்டு இருக்கோம், ஏன்னா இவங்களாம் அந்த காலத்துலேருந்து வாழ்ந்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக பழகிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் பையா क्या वर्क 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 नो वर्क
ஒர்க்லாம் இல்லையா உங்களுக்கு? உள்ள இந்த மாதிரி சரவு மாதிரி பொறுக்கி அந்த சீமர் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே அங்கங்க சின்ன அளவுல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ டைகர் இது வரைக்கும் வருமா ப்ரோ? சம்டைம் டைகர் இது வரைக்கும் வருமா நைட்டில்? டைகர் ரிசர்வ் தான். அதுதான் டைகர் ரிசர்வ் உள்ளே இவங்க இருக்கிறாங்க. இவங்க இந்த தருன்ற वीडियो फोटो वीडियो नहीं। हाँ अभी इसी में बड़ा है, बड़ा निकला नहीं अभी। हाँ टाइगर किल एनिमल पीपल मैन किल। அடிக்கு எல்லா பக்கம் அடிக்கு. நான் ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டுறேன் நான். அவ்வளவுதான். ஆட்டுக்கு முன்னாடி இருந்து அப்படியே தொடர்ந்து. ஸோ கொஞ்சம் தூரம் போனால் அதுக்கப்புறம் ஃபென்சிங் கூட இல்லையே உங்களுக்கு. எப்படி அவங்க தைரியமாக வாழ்கிறாங்கன்னு சத்தியமாக தெரில. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்மளுக்கு எது எந்த புதருக்குள்ளே எது இருக்குன்னு தெரியாதுல்ல. அதனால் நம்ம வந்து சைலண்ட்டாக வந்துடலாம். நம்ம இவங்க வந்து விவசாயத்துக்காக இப்போ வந்து ஆடுலாம் வச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க இவங்க மக்கள். இது தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் அந்த அந்த ரிவருக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பல வருஷமாக வந்து இங்கே தான் வந்து இந்த காட்டுக்குள்ளேயே தான் வந்து வந்திருக்காங்க. அது வந்து எப்போ டைகர் ரிசர்வ் ஆச்சோ அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செட்டில்மெண்ட் ஏரியா மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் லேண்டு மாதிரி போட்டு நீங்கள் வாழ்ந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது போய் ஜீப் சவாரி போது பாருங்கள். அது இங்கே மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் முக்கால்வாசி எல்லா இடத்துலையுமே இதுதான். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எல்லாருமே காட்டுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் தான் வாழ்ந்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்த விலங்குகள் அந்த இதுவெல்லாம் கம்மியாயிடுச்சு, நிறைய வேட்டையாடப்படுது. எப்படின்னா இந்த மான்கள் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த புலிகள் இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வேட்டையாடுறப்போ நம்ம ரொம்ப ரேரான ரொம்ப ஒரு அரிய வகையான மிருகங்கள் இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு போகுது அப்படின்றதுக்காக ஸோ இந்திய வனத்துறை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் போடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு தனியாக ஒரு ரிசர்வ்மெண்ட்டு ஒரு தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அங்கே வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அங்கேருந்து வாழ்ந்தாலும் இப்போ இருக்க மக்கள் எல்லாருமே என்னென்ன காட்டுக்குள்ளே இருக்கிறப்போ ஏதோ ஒன்று பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வரப்போ வேட்டையாட முடியாது, அவனால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் வந்து வேலை ஒன்று கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மக்கள் வந்து இப்போ வரைக்குமே எல்லா இடத்துலையும் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போம் அப்படியே. வர வழியில் அப்படியே ஒரு பார்த்தேன், ஏதோ போட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. அதை வந்து அப்படியே நம்ம பார்ப்போம். நம்ம பழமா? நான் வந்து மீன் நினச்சேன் நான் வந்து. ஸோ இங்கே வந்து வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி சுட்டு தான் சாப்பிடுவாங்க போல. இது கியா தகி? ஓகே, தகி சூடா மில். ஓகே 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 ஓகே. ஸோ இங்கே வந்து இதுதான் வந்து ஃபேமஸ் போகிறாங்க. ஓகே, மொபைலில் கோப்ரோவில் ஸ்டோரேஜ் தீர ஃபுல்லாக எடுத்துடுறேன் நான். ஓகேங்களா? உண்மையாக ஒரு டீப்பான ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அங்கே பாருங்கள். இந்த கல்ச்சர்லாம் நம்ம இங்கே தான் பார்க்க முடியும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடு மாதிரி பண்ணி ஆக்சுவலாக ப்ரோ இவங்க காட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து வேட்டையாடி அவங்களோட தொழில் பண்ணாங்க. எப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் வந்து மிருகங்களெல்லாம் வந்து பாதுகாக்கணும் சில விஷயங்கள்லாம் அப்படின்றதுனால மக்களை வந்து ஒதுக்குப்புறமாக தள்ளி இங்கே வாழ்கிறாங்க இவங்க. அதுதான் சேம் தான். பார்த்தீங்கன்னா அமைப்பு சுந்தர்பன் வீடு நிறைய கட்டியிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மூங்கில் ஸ்ட்ரக்சரில் களிமண் மாதிரி பூசி வெளியே பெயிண்ட் மாதிரி அடிச்சுட்டாங்களா, சாணி முழுகின மாதிரி இருக்குங்களா, கேப்பே இருக்காதுங்க. எப்படி ஒரு கேப் இருக்கும்? எங்கே அது கேப்பு? எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேல்பத்திரி சிங் அங்கே இருக்கு, மேலே இந்த சைடு பார்க்க முடியாது. அப்படியா? அந்த கேப் வழியாக தான் வந்து தானியங்களை வந்து கொட்டுவாங்க, தானியங்களை வந்து எடுப்பாங்க. கீழே வந்து 1-2 பிட்டாக சதுரம் இல்லைங்க, அது சதுரத்துனா கரையாக வந்து இந்த பலகை மாதிரி இருக்கு இல்லைங்க, இது வந்து அரிக்கும். அப்போ அந்த தானியங்கள் சதுரம் போது அந்த கோழி குஞ்செல்லாம் வந்து அந்த கரையெல்லாம் சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி கேப் இருக்குங்க அமைப்பு. சூப்பராமா? அப்படி அந்த பக்கம் பார்த்துடலாம்.
பக்கம் ஒரு 2-3 நல்லா பெருசாக கட்டி வச்சுருக்காங்க காட்டுறேங்க. இப்போ ஈவினிங்கில் டைகர்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது கட்டிடுவாங்க. சின்ன சின்ன அளவில் பண்ணுறவங்க வந்து அவங்கவுங்க அப்பத்துக்கு சாப்பிட்டு வச்சுக்கோங்க. இது வந்து தேக்கி வச்சு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. எங்கே அவரு அங்கே நின்று பேசினார் அவரு பையா போய் தேக்கலாம். गेहूं का बीज, गेहूं हो गया, चावल हो गया, मक्का हो गया, மக்கா 4-5 चीज का खेती होता है यहाँ पे। नाइट टाइम ये पूरा यहाँ वाल्मीकि टाइगर रिजर्व है। ओके ये हमारे वाल्मीकि अभी यहाँ पे है। अब ये मेरे पूरे वाल्मीकि टाइगर रिजर्व में आता है। और இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த அக்டோபர் மேலே வர சீசனில் எல்லாமே வந்து டைகர் சஃபாரி போகலாமா, அந்த டைமில் நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் வந்து நைட் டைமில் வந்து மக்கள்லாம் வந்து அவ்வளோ இருக்க மாட்டாங்களாம் அந்த நைட் டைமில். ஸோ அதனால் நைட் டைமில் வந்து இங்கே எதுவும் கிடையாது போல். ஸோ இது வந்து உங்களோட அரிசி கிடங்குது பாருங்க. இதெல்லாம் பாத்ரூமு. தலைவர் இங்கே பாருங்கள், அப்பா சிவனு எவ்வளோ அழகாகும் பாருங்கள். நம்ம சின்ன கேப்பில் தான் போயிட்டு வராங்க. அதான் ஆனால் பெரிய இப்போ ஜெகன் மாதிரி ஆட்களே வந்து உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2க்கு 2 மாதிரி தான் இருக்குப்பா. கையிலேயே வந்து இப்படி அடிச்சு கட் பண்ணுறாங்க. அடிச்சு கட் பண்ணால் பிடிச்சியே விடுங்க. அப்படியே எடுத்து அந்த மாதிரி டப்பாவில் போட்டு அடக்கி கொடுத்துட்றாங்க. பீகாரில் வந்து ஆல்கஹால் இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலாக மக்கள் வந்து இதில் இறங்கிட்டாங்க பாருங்க. டீ வந்து மண் இதில் வந்து சூடு பண்ணி அது அழகாக சிரிக்கிறாரு. சூப்பர். பார்க்க இல்லாமல் ஆளிலே இல்லை. அதே மாதிரி ரோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சவுட் பெயிண்ட் எல்லா பக்கம் பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்த பாருங்க நண்பர்களே, வேறு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். உண்மையாக நெக்ஸ்ட் டைம்லாம் வந்தேன்னா நான் இங்கே கண்டிப்பாக நான் வந்து ஒரு 3 நாள்லாம் தங்கிட்டு தான் போவேன் நான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் கொடுக்கல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பக்கா வில்லேஜுக்கு போகிற வழி பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. 2 பக்கமே ஆறு போகுது, நடுவில் குட்டியாக ஒரு ரோடு. ஸோ அப்படியே பார்த்துடுவாங்க, செம்மையாக இருக்குது. இப்போ ஆந்திவேல் நம்ம போயிட்டு இருந்தோம்ல அந்த வில்லேஜுக்கு. ஸோ அந்த வில்லேஜுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எலிஃபெண்ட்டோட போர்டு வச்சுருக்காங்க, எலிஃபெண்ட் கிராசிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் மக்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய டைகர் ரிசர்வ் இருந்தாலுமே மக்கள்லாம் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி பிளேஸில் மட்டும்தான் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபென்சிங்லாம் போட்டு ஸோ அந்த மாதிரி வந்து வாழ்கிறாங்க. பட் இங்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. அப்படியே மக்கள் வந்து போயிட்டு வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இயல்பாகவே இருக்குது இங்கே. நல்லா உங்களுக்கு டீட்டெயில்டாக பாருங்க, தனியாக வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ஒரு டைகர் ரிசர்வுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். மக்கள் எவ்வளோ ஜாலியாக கேஷுவலாக போயிட்டு வராங்க பார்த்தீங்களா. பாருங்க எல்லாமே வெளியில் பார்க்கலாங்க. வரும்போது அந்த ரோடு இருந்தோம். அப்படியே இங்கே இருக்க மக்கள், பழங்குடி மக்கள் ஆற்றுலேருந்து அந்த கல்லெல்லாம் அந்த கல்லெல்லாம் எடுக்கிறாங்க. ஐயோ, நம்மளை பார்த்தவொடனே பயப்படுறாங்க. நம்மளை பார்த்தவொடனே அவங்கலாம் பயப்படுறாங்க. பட் வந்து இது எதுக்காகனா, இவங்க வந்து அந்த அடுப்புக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்களே, அடுப்பில் வந்து நெருப்புலாம் மூட்டிட்டு இந்த கல்லை ஹீட் பண்ணோன்னு வச்சுங்க, ரொம்ப நேரம் அந்த ஹீட் இருக்குமா. இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி அந்த இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பாருங்கள், ஸ்டோன் ஹீட் ஃபயர். அந்த விறகடுப்பில் வந்து இந்த கல்லை போட்டுருவாங்களாமாங்க. அந்த கல்லை போட்டாங்கன்னா அது வந்து சூடு வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே அந்த அனல் மாதிரி அடிக்கலாமா. அதுக்கு வந்து கல் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. இப்போ தான் இப்படி இருக்குது தலைவரே. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு 2 மாதத்தில் சரியான குளிராக இருக்குமா. இந்த டைமில் நம்மளால் வரவே முடியாது. ஆமாம், நவம்பர் டிசம்பர்லாம் சரியான குளிங்க. உள்ள வீடு இருக்கா உங்களுக்கு பையா? ஓம் ஓம் வீட்டுக்கு என்ன ப்ரோ ஹிந்தியில்? ஓம் नहीं होम नहीं வேர் கோயிங். அப்படியே பொறுக்கிட்டே போகிறாங்க பாருங்கள். இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல.
பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு டைகர் ரிசர்வுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டைகர் ரிசர்வுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போது. ஸோ அவங்க வந்து பயப்படுறாங்க நம்மளை பார்த்து. பட் அது எல்லாருக்குமே இருக்கு தானே செய்யும். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பயப்பட செய்வாங்க. ஸோ பாருங்கள், இந்த டைகர் ரிசர்வுக்குள்ளே இவங்க வந்து போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே பயம் இருக்காதுங்க. ஏன்னா பயம் இருக்காது இவங்களுக்குலாம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து வாழ்ந்தவங்களே இவங்க. அப்படியே போய் பார்ப்போம் இவங்களோட வீடு எங்கே இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டேன், பார்த்துட்டு மட்டும் வரேன். दीदी அவங்களுக்கு மேலே கட்டுங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம இது எடுக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. உள்ளே போகலாம், பட் வந்து ரிஸ்க்கு. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பீகார் வில்லேஜ் வீடியோன்னு போடுங்க, இல்லை பீகார் வில்லேஜ் தமிழில் போடுங்க, இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட மாட்டேன். பிரிட்ஜு அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும். இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து இப்போ முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 சேனல் 5 சேனல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளே வந்து அவங்க கல் பொறுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உள்ளே வந்தோம். பாம்பளை நிறைய இருக்க மாட்டேங்குண்ணே. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு அங்கே இருக்க மக்களை பார்ப்போம். அவங்கள பார்த்தோன்னே தெரிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் போய் பார்ப்போம் முன்னாடி போயிட்டு. மறைகிறாங்க உள்ள பார்த்தோன்னே மறைகிறாங்க. கேமரா பார்த்தோன்னே மறைகிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த பக்கம் வந்தோம் நாங்கள். அந்த சம்பாப்பூர் அந்த ஆதிவாசி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்குள்ளே வந்தோம். அந்த கிராமம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து திருப்பிட்டார். கொஞ்சம் உள்ளே வந்தவொடனே கொஞ்சம் திருப்பிட்டாருங்க அவர். ஸோ அப்படியே ஜஸ்ட் பார்த்துங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிராமம் கொஞ்சம் டேஞ்சர்ன்ற மாதிரி சொன்னார். அதான் இந்த ஊர் மக்கள் கொஞ்சம் டேஞ்சர்னாங்க, கொஞ்சம் சில கம்யூனிட்டி. அதனால் பார்த்துருங்க, அதனால போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் ரிட்டர்ன் போகிறோம் நாங்கள். சலோ டக்குன்னு நான் வரேன்றான் ஒருத்தன் ஆட்டோவில் வரேங்கிறான். தெரியல, பார்த்தாலே ஒரு மாட்டி இருக்கான். ஆனால் வேணான்ட்டு போ சொல்லுன்றேன். ஸோ ஃபாரஸ்ட் உள்ள அங்கே அலோவ் பண்ணல. அதனால கொஞ்சம் வெளியில் இருக்க இந்த மக்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா எல்லாருமே வந்து காட்டுக்கு வடக்கு போயிட்டாங்க. யாரும் இல்லை, அதான் யாருமே இல்லையே. ஸோ நண்பர்களே, இங்கே இருக்க மக்கள் தான். இப்போ சாப்பிட்றாங்களான்னு தெரில. பட் வந்து ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து பாம்பு, பல்லி, அப்புறம் இந்த தவளை, ஸோ இந்த மாதிரி நிறைய உணவுகளை வந்து இவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க போல். இவங்க நீங்கள் குஜராத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கிர்காடுன்னு சொல்லிட்டு அங்கே எப்படி வந்து ரோட்லேயே வந்து மக்கள் வந்து இருப்பாங்க, அப்படியே டைகர் ரிசர்வுக்குள்ளே இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வு. ஸோ இங்கே வந்து அப்படியே இங்கே வாழ்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இது இந்த மாதிரி இந்த கிராமம் மட்டும் இல்லை, இந்த கிராமத்துக்கு போகிற வழி ஃபுல்லாகவே இப்படி இருக்குது. நம்ம உள்ளே போக வேணாம். அவங்க பாருங்கள் மறைஞ்சி நிற்கிறாங்க, அவங்க வந்து பயப்படுறாங்க அவங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து உள்ளே போக வேணாம். அதான் இங்கேருந்தே காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இது ஒரு ரோடு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் டைகர் எல்லாமே இருக்கும். அது ஒரு ஒட்டி தான் வாழ்கிறாங்க. இன்னும் காட்டுக்குள்ளெல்லாம் வாழ்கிறாங்க. பட் வந்து நம்மளால் காட்டுக்குள்ளே போக முடியல. அங்கே ஒரு வில்லேஜ் போயிடலான்னு நினச்சோம். அந்த வில்லேஜில் வந்து அலோவ் பண்ணல. ஸோ சேம் லைக் தட் அவங்களும் இதே மாதிரி தான். நண்பர்களே, இப்போது அந்த வால்மீகி நகர்லேருந்து வந்தாச்சு. வந்து சிட்டிக்கு வந்து இப்போ இங்கேருந்து பெட்டாயின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். பெட்டாய் போயிட்டு அங்கேருந்து பாட்னா, ஏன்னா இங்கேருந்து டேரெக்டாக பஸ் இல்லை. ஸோ பாட்னா போயிட்டு பாட்னாலேருந்து சிலிகுரி. இதை விட இன்னொன்று ஒரு தரமான சம்பவம் இதுக்கு அடுத்த வீடியோவில் வரப்போகுது. சாப்பாடுலாம் கம்மி. தலைவர் என்ன இது? சார் என்ன வேறு ஏதோ தப்பாக தோணுது. அது இந்த வால்மீகி டைகர் ரிசர்வ் ஒட்டினா மக்கள் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு அப்படியே டெவலப் ஆகிட்டு வருது. இப்போது இதை விட இன்னும் டீப்பான வில்லேஜுக்கு வந்து நம்ம போக போகிறோம். ஸோ பயங்கரமாக இருக்க போது வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த வால்மீகின்றது இதுதான் நேபாள் பீகாரோட லாஸ்ட் வில்லேஜ். இதுக்கு நடுவில் வந்து இந்த வால்மீகி நகர் வந்து இருக்குது கரெக்டாக. ஸோ இது வந்து இதுவுமே வந்து ஓரளவுக்கு அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் பெரிய சிட்டிலாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த இடம்லாம் ஒன்றும் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது. வந்து ரேட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நாங்கள் ஆட்டோ பேசுறதும் ரொம்ப கம்மி தான். அவர் ரொம்ப கம்மியாக கேட்டார். எங்களுக்கே மனசு ஒத்துக்கல. ஸோ வேணாம், நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தரோம், எனக்கு நல்லா சுற்றி காட்டுங்க அப்படின்ற மாதிரி. ஒன்று கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். பட் வந்து என்ன கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த மக்களோட எமோஷன்ஸை வச்சு நம்ம கன்வே பண்ணிக்கலாம் அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத. இது வரைக்கும் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன். யார் அது? சூறாவளி மாதிரி பறக்கிறான் நண்பர்களே. அவன் யாருன்னு தெரியல. ஐயோ பார்த்து ப்ரோ. நகரோட அந்த சிட்டி அந்த இதுவெலாம் வந்து உங்களுக்கு போகிறப்ப நான் காட்டுறேன். ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒன்று இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ நண்பர்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பீகாரை பற்றின நிறைய விஷயங்கள், காட்டப்படாத விஷயங்களை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம். பீகாரை பற்றின மக்களுக்கு நிறைய தப்பான புரிதல் இருக்குது. அதெல்லாம் வந்து இல்லை, அப்படி இல்லை. எல்லா ஊர்லேயும் திருட்டு கொள்ளை சம்பவம் எல்லா ஊர்லேயும் நடக்குது. இங்கே எஜுகேஷன் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிட்ரஸிலாம் கம்மி. அதனால் அந்த காலத்தில் இருந்துருக்கு. பட் வந்து இப்போது ஓரளவுக்கு இந்த கிராமப்புறங்கள்லாம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். பட்டு மற்றபடி இந்த சிட்டியில் நடக்குதுங்க. சிட்டியில் வந்து மோஸ்ட்லி வந்து பயங்கரமாக நடக்குது சிட்டியில். ஸோ நம்ம தான் பார்த்து சேஃபாக இருந்துக்கணும். இதோட இந்த கோபுரோவில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். தலைவன் வந்து சாவ போகிறான். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான வீடியோஸ்லாம் வரும். டாட்டா, லவ் யூ கைஸ்.